ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சகல சௌபாகியத்தையும் தரக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு தான். இன்று கிருத்திகை நாள். இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபடுவது மிக மிக சிறப்பு. கந்தா என்று பக்தர்கள் மனமுறி எதை கேட்டாலும் இந்தா அப்படின்னு அருளக்கூடிய இலகிய மனம் கொண்டவர் கந்தக்கடவுள். அவங்கள வணங்குறதுக்கு இந்த நாளில் தான் வணங்கணும் அப்படின்னு இல்லை, எந்த நாளில் வேணாலும் நம்ம மனசால் நினைச்சாலே போதும், நம்முடைய காரியங்கள் அனைத்தும் உடனே நிறைவேறும். இருந்தாலும் தெய்வ வழிபாட்டிற்குன்னு சில நாட்கள் சில திதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த நாட்களில் அவங்கள வழிபடும் பொழுது நம்முடைய வேண்டுதல் உடனே பலனை கொடுக்கும். ஒவ்வொரு தெய்வங்களையும் அவங்களுக்கான விசேஷ நாளில் நம்ம வணங்கணும். கந்தக்கடவுளுக்கு விசேஷமான தினங்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமானதுன்னு பார்த்தா கிருத்திகை விரதம். இந்த நாளில் நம்ம அவரை வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய தேவைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி கொள்ளலாம். கிருத்திகை அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பூஜை அறையை நீங்கள் முதல் நாளே சுத்தம் பண்ணிக்கோங்க. கிருத்திகை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து முருகப்படத்திற்கு முன்பாக ஒரு தீபம் ஏற்றுங்க. முருக வழிபாடுகள் அனைத்துமே மாலை நேரத்தில் செய்கிறது சிறந்தது. இந்த கிருத்திகை வழிபாட்டையும் நீங்கள் மாலை நேரத்தில் செய்யலாம். நீங்கள் காலையிலிருந்து மாலை வரை நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அதிகமான பலன்களை நீங்கள் பெறலாம். விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான உணவு எடுத்துக்கிட்டாது நீங்கள் விரதம் இருங்க. அசைவம் தவிர்த்திடணும். இன்று காலை 6:16 மேலே கிருத்திகை ஆரம்பிக்குது. நாளை காலை 5:16 வரைக்கும் கிருத்திகை இருக்குது. அதனால் இன்னைக்கு 6 மணிலேருந்து நாளை 5 மணி வரைக்குமே நம்ம முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்கலாம். சாயங்கால வேளையில் முருகப்படத்திற்கு நல்ல வாசனை மிகுந்த ஜவ்வாது இருக்குது பார்த்தீங்களா, அதோடு சந்தனம் கலந்து பொட்டு வைத்து குங்குமம் வைங்க. முருகப்பெருமானுக்கு பிடிச்ச செண்பகப்பூ மாலை, அப்படி இல்லைன்னா செவ்வரளி மலரை நீங்கள் போடுங்க. வேல் இருந்துச்சு அப்படின்னா இந்த தினத்தில் வேல் வழிபாடு செய்யுங்க, அதீத பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் முருகப்படத்துக்கு முன்னாடி ஒரு அகல் தீபம் ஏற்றுங்க. அதில் இலுப்பெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. ஏன்னா இலுப்பெண்ணெய் தீபம் முருகப்பெருமானுக்கு உகந்த தீபம். அது மட்டும் இல்லை, நம்முடைய கர்மாவை தீர்க்கக்கூடிய தீபம்னு பார்த்தா அது இலுப்பெண்ணெய் தீபம். ஆறுமுக பெருமானுக்கு இன்றைய தினம் அறுசுவை 6 வகையான நெய்வேத்தியங்களை நம்ம செய்யலாம். அப்படி முடியலை அப்படின்னாக்கா தினை மாவை தேன் கலந்து நம்ம அவங்களுக்கு வைக்கலாம். நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். 6 முறை படிக்கலாம். முடியாதவங்க ஒரு முறையாவது கந்த சஷ்டி கவசத்தை படிங்க. நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும். கந்தனின் அருளை முழுமையாக பெறணும்னா இதெல்லாம் நம்ம செய்யறது ரொம்ப சிறந்தது. ஒவ்வொரு முறை கந்தசஷ்டி படிக்கும் பொழுதும் முருகப்பெருமானை நினச்சி வணங்கிக்கோங்க. உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட கேளுங்க. நீங்கள் கேட்ட அனைத்துமே கிடைக்கும். ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த ஒரு திருநாமத்தை நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். உங்களுக்கு உங்களுடைய பூஜை அறையில் உங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணுங்கள், தீப தூபம் காட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் எந்த பேனால் வேணாலும் நீங்கள் எழுதலாம். இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் எத்தனை இருக்கோ அத்தனை பேப்பரில் இது போல் வரைந்து உங்களுடைய கோரிக்கைகளை எழுதுங்க. நிறைய எழுத வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு பணம் தேவை அப்படிங்கும் பொழுது நீங்கள் எப்படி எழுதலான்னாக்கா, பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே வார்த்தை பணவசியம், அதை நீங்கள் எழுதிடுங்க. அதே போல் உங்கள் வேலையில் மாற்றம் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா உத்தியோகம் அப்படின்னு எழுதுங்க. திருமணம் விரைவில் கை கூடணும் அப்படின்னாக்கா, திருமணம் நடக்கணும் அப்படின்னாக்கா திருமணம் விரைவில் கை கூடணும் நடக்கணும் அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஒரு வரியில் நீங்கள் எழுதிடுங்க. அதே போல் குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னாக்கா குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி கீழே எழுதிடுங்க. உங்களுக்கு எத்தனை கோரிக்கைகள் இருக்குதோ அத்தனை கோரிக்கைகளையும் ஒரு பேப்பரில் எழுதணும். அப்போ A4 ஷீட் எடுத்திருக்கீங்கன்னா அதை 3 பாகமாக போட்டுக்கலாம். சின்ன பேப்பரில் இது போல் வரைந்த அதுக்கு கீழே உங்களுடைய கோரிக்கைகளை ஒரே வார்த்தையில் நீங்கள் எழுதுங்க.
எழுதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அதை பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படம் இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே மடித்து வச்சுடுங்க. அப்படி முருகப்பெருமானோட படம் இல்லைனாலும் நீங்கள் வேறு எந்த ஒரு தெய்வத்தோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு கீழே நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா, இதை எழுதும் பொழுது உங்களுடைய கவனம் முழுவதும் இதில் தான் இருக்கணும், வேறு எங்கேயும் சிதறக்கூடாது. முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் எழுதிய காரியம் விரைவில் நடந்தேறும், நிச்சயமாக நடக்கும். முருகப்பெருமானின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், நிச்சயம் நீங்கள் வேண்டுனது உடனே நடக்கும். உங்கள் வீட்டில் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகப்பெருமானுடைய ஆலயம் இருந்துச்சு அப்படின்னாக்கா, அங்கே போய் நீங்கள் ஒரு தீபம் போட்டு முருகரை நீங்கள் வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய இந்த ஒரு வேண்டுதல் உங்களுடைய பூஜையின் பல மடங்கு உங்களுக்கு பெருக்கி கொடுக்கும். கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமானை இந்த முறையில் வழிபட்டால் வாழ்க்கையில் இல்லைங்கிற வார்த்தைக்கு வழி இல்லாத அளவிற்கு சந்தோஷமாக வாழ வைப்பார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்றைய தினம் கிருத்திகையில் முருகப்பெருமானை இது போல் நம்பிக்கையோடு நீங்கள் வழிபட்டால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் முழுமையாக நிறைவேறும். முழு நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள், முழு பலன் கிடைக்கும். சொந்த வீடு அமையணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க, சொந்த வீடு அமையும். அதையுமே நீங்கள் கோரிக்கையெல்லாம் எழுதலாம். இந்த ஒரு பேப்பரை எழுதி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் முருகப்பெருமானோட படத்துக்கு கீழே வச்சுருக்கீங்க. உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறினதுக்கப்புறம் அந்த பேப்பரை எடுத்து எரிச்சிடுங்க, அவ்வளோதான். இந்த வழிபாடு வந்து மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறையில் வரக்கூடிய பரிகாரம். இதை செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடும் முருகப்பெருமானின் அருளோடும் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.